ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் மகி திருமணி இயக்கிய விடாமுயற்சி படம் தான். இந்த படத்தில் அஜித்குமார், த்ரிஷா, ஆரவ், அர்ஜுன், கசாண்ட்ரா இந்த 4 பேர் கேரக்டரு முக்கியமான கேரக்டரு. ஸோ வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் டவுனு 1997 வந்த பிரேக் டவுனை பார்த்து இயக்குனதா தழுவுனதான்னு பார்த்தா அது மாதிரி தான் இந்த படம். ஸோ இதில் வந்து அர்ஜுன், கயல்னு 2 கேரக்டரு. அர்ஜுன் வந்து கயல் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பார். 12 வருஷம் கழிச்சு இவங்க பிரிய போகிறாங்களா இல்லையான்றது தான். ஸோ அவங்க ட்ரிப்பில் ஒரு ட்ரிப்புக்கு இவங்க போகும்போது இப்போ இவங்க பிரிஞ்சாங்களா இல்லையான்றது தான் படத்தோட கதை. இல்லை இவங்க போய் சேர்ந்தாங்களா அப்படின்றது தான் படத்தோட கதை. ஸோ இப்போ இவங்க காரில் போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரேக் டவுன் ஆகும். மைனர் ரிப்போர்ட்டில் அந்த கார் பிரேக் டவுன் ஆகும். ஸோ இப்போ அவங்க வந்து அர்ஜுனும் கசாண்ட்ராவும் வந்து இவங்களை பிக்கப் பண்ணிட்டு போகிறேன், உங்கள் ஒய்ஃபை பிக்கப் பண்ணிட்டு போகிறேன் த்ரிஷாவை, நீங்கள் வந்து ஒரு கேரேஜுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க. அப்புறம் பார்த்தா எப்படி ஏமாத்தினாங்கன்றது தான் படத்தில் வரும். ஸோ இதுக்கு முன்னாடியே ஒரு பெட்ரோல் பங்க்கில் கொஞ்சம் ரவுடிங்களை பார்ப்பார். அப்புறம் இவர் வந்து ஒய்ஃபை காப்பாற்றினாரா இல்லையான்றது தான் படத்தோட கதையாக இருக்குது. பிரேக் டவுன்லேயும் கிட்டத்தட்ட இல்லை அதே கதை தான். பிரேக் டவுனில் ஜெஃப்ன்ற கேரக்டரில் கர்ட்ஸ் நடிப்பார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேத்லின் குயின்றவங்க ஐமின்ற கேரக்டர் நடிப்பாங்க. ஸோ இவங்க 2 பேர் அதே மாதிரி தான். அவங்க ஹனிமூன் போயிட்டு வரா மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த லாங் ரோட்டில் வந்து டிசோலேட்டட் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கார் அதே மாதிரி தான் பிரேக் டவுன் ஆகும். அப்போ காணாமல் போயிடுவாங்க. அப்புறம் அவங்க வந்து எப்படி இவர் காப்பாற்றுறாரு, இந்த கர்ட் ரசல் வந்து எப்படி காப்பாற்றினார் படத்தோட கதை. அதில் கடைசி ஃபைட்லாம் பயங்கரமாக இருக்கும். இதோட அதில் நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி அவங்க ஒய்ஃபை காப்பாற்ற போகும்போது அந்த கேரவனில் போகிறது கிளைமேக்ஸ், அந்த கேரவன் விழுறது அதெல்லாம் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ அதில் வந்து அவர் கண்டுபிடிக்கிற இதெல்லாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கர்ட் ரசல் ஏமாறுற விஷயம் அது எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். அது வந்து நம்ம வந்து முதல்ல பார்க்கும்போது அந்த ரோட் ட்ரிப் மூவி தான் இருந்தாலும் அதை வந்து சூப்பராக இருக்கும். அதை டைரக்ட் பண்ண வந்து ஜொனாத்தன் மாஸ்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் மியூசிக்லாம் எதுவுமே வெறும் ரோட் ட்ரிப்லேயே போகும். கடைசியில் ஒரு குடோனில் போய் காப்பாற்றுவாங்க. இதில் வந்து நிறைய தாத்தா பாட்டி சண்டை அது மாதிரிலாம் வச்சு நிறைய குழப்பியிருந்தாங்க. இங்கே செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப போரிங்காக இருந்தது. அதில் ஒரு இடத்துல பேங்க்கில் போயிட்டு காசு எடுக்க வைப்பாங்க. அப்புறம் ஒரு பின்னாடியே ஒரு ரோட்டில் தெத்திட்டு போய் அந்த காரை போய் தண்ணியில் உழைப்பாங்க கர்ட்ரஸ் படத்தில். அந்த சீன்லாம் அதில் பயங்கரமாக இருக்கும். இதில் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அந்த அருவியில் விழுந்து இவர் தப்பிச்சு வந்து வரும்போது மறுபடியும் லாக் பண்ணி இவரை வந்து பேங்க்கில் கூப்பிட்டு போயிட்டு பணம் எடுக்க வைப்பாங்க. அந்த பணத்தை இவர்கிட்ட கொடுக்க வைப்பாங்க. அப்போ அங்கே கொலைலாம் பண்ணுவாங்க. அந்த சீனில் வந்து பிரேக் டவுனில் பயங்கரமாக இருந்துச்சு. இதில் அது மாதிரிலாம் எதுவுமே வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எதுவுமே இல்லை. அதில் கர்ட் ரசல் வந்து மாட்டின் தவிக்கிற சீனும் நல்லாயிருக்கும். அவங்க வில்லன்களை லாக் பண்ணி ஒரு சீனும் நல்லாயிருக்கும். இதில் அது மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. இவர் பாட்டு சண்டை போட்டுன்னு இது பண்ணிட்டு இருக்காரு. இதில் எந்த ஒரு செகண்ட் ஹாஃபில் வந்து எந்த ஒரு விருப்பாகவும் எதுவுமே போல். ஃபஸ்ட் ஹாஃபாவது தமிழ் படமாக லவ்வுக்கு பாட்டுக்கு அதெல்லாம் போச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து இது மாதிரிலாம் ரொம்ப ஸ்லோவாக போச்சு. ஆனால் கர்ட் ரசல் படத்தில் வந்து போக தான் அது ரொம்ப டஃப்பாக இருக்கும். இந்த பேட்டெல்லாம் வச்சுன்னு வந்து ஒரு ஃபைட் இருக்கும். அது பயங்கரமாக இருக்கும். அந்த ஃபைட் மாதிரிலாம் அதாவது படம் வந்து சாஃப்டாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நம்மளுக்கே ஏன் இது மாதிரி ஆச்சுன்ற மாதிரி வரும். ஒரு இடத்துல ஒரு இதில் பாரில் போய் கேட்பார். அப்போ வந்து அங்கே ஒரு பைத்தியம் மாதிரி ஒருத்தர் இருப்பான், ரிட்டையர்ட் ஆனவன். அவன் தான் ஃபஸ்ட்டு க்ளூ கொடுக்குற மாதிரி பண்ணுவான். அதுக்கப்புறம் தான் அந்த நோ ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா ரோடில் ரஷ்ஷில் வந்து அங்கே போய் காரெல்லாம் தித்தின்னு போவாங்க பிரேக் டவுனில். பட் அது மாதிரி அதே மாதிரி தழுவி எடுத்து அதே ரைட்ஸ் வாங்கின படம் கூட அதில் இருக்க மாதிரி சீன் எதுவுமே இவங்க பண்ண காணோம். வெறும் கதையை மட்டும் எடுத்து அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு சீன் முக்கியமான சீன் வந்து பண்ணியிருந்தாங்க. அதில் அர்ஜுனும் கசாண்ட்ராவும் வரா மாதிரி. ஏன்னா அதில் வந்து டிரைவர் மட்டும்தான் வருவார். அதில் வந்து ஜேடி வால்ஷ்ன்றவர் பண்ணியிருப்பார். ஸோ அவன் வந்து தனியாக தான் இருப்பான். இதில் வந்து எப்படி இங்கே தமிழில் வந்து ஒய்ஃபை கூப்பிட்டு போவாங்க அப்படின்றதுக்காக அந்த கசாண்ட்ரா வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதெல்லாம் வந்து எடுபடவே இல்லை. ஆனால் இங்கிலீஷில் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருக்கும். அது ஒய்ஃப் எட்டுன்னு வந்து அங்கே காணாமல் போனாங்க, எங்கே கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் அந்த இடத்துல ரோட்லேயே வந்து போலீஸை சாவடிக்கிற சீனு அதெல்லாம் வந்து இங்கிலீஷில் நல்லா இருந்துச்சு. பட் இதில் வந்து எந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் ரொம்ப போரிங் ஆச்சு. இது வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெரிய கலெக்ஷன் ஆகிருக்கு பிரேக் டவுன் படம். இது எப்படின்னு தெரில. இந்த படம் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப போர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.